அப்போ உனக்கான மக்களை உருவாக்காத வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது. அந்த மக்கள் யாராக இருக்கணும்? புரிந்துணர்வு உள்ள மனிதர்களாக இருக்கணும். கூட இருக்கிறவனே புரிஞ்சிக்க மாட்டேன்றானே, கூட இருக்கிறவனே பொண்டாட்டி புரிஞ்சிக்க மாட்டேன்றா, புள்ள புரிஞ்சிக்க மாட்டேன்றான், அண்ணன் தம்பி புரிஞ்சிக்க மாட்டேன்றான், அக்கா தங்கச்சி புரிஞ்சிக்க மாட்டேன்றா, காசு கொடுத்துட்டவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான், உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி அனுபவம் வந்தவன் கூட புரிஞ்சிக்க மாட்டேன்றான். வலிக்குது. ரொம்ப பேசினா செத்துருவோம் போல. கூட இருக்கிறவன் புரிஞ்சுக்க மாட்டேன். நானும் கெட்டது செய்கிற மாதிரி நம்ம மக்களாட்சி என்ன ஆகும்? எப்படி இருக்கான்? மக்களாட்சி மலரும் தெரியல. நான் கனவு கண்டு போகிறேன், நான் பேசி வச்சுட்டு போகிறேன். உங்களை நல்ல மனிதனே இல்லையா? நீங்கள் நல்ல மனிதரா இல்லையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் நல்ல மனிதர் தானா? முதல்ல கேட்டிங்களா உங்களை பார்த்து? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், இந்த நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. இன்னொருத்தன் பாட்டு போய்கிறான். அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அதாலே ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியில், அதாலே மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. இது மாறுவது 100 பாட்டு தான். மாறுவது எப்போ, தீருவது எப்போ நம்ம கவலை. காடு வளைஞ்சதுன்னா மச்சான், அப்போ எப்படி இல்லை? அப்போ மனிதர்கள் யாரும் இல்லை. எப்படி புரிய வைக்க போகிறோமோ எனக்கு தெரியல. போராடி பார்ப்போம், இல்லை முயற்சி செஞ்சு பார்ப்போம். என்னால் போராடலாம் முடியாது, ஜாலியாக தான். வாழ்க்கை எதுக்கு தான்? ஆமாம், போய் ஒன்று ஜெயிக்கணுமா என்ன?